வெல்கம் பேக் டு சுஷி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து நைக்கா ஹால் வந்து போட போறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நைக்கா ஹால் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்பதான் நைக்கா ஹால் போடுறேன். இது நைக்கா ஹால் மட்டும் இருக்க போறது இல்ல. நைக்கா ஹால் கூட சேர்ந்து நான் இன்னொரு ப்ராடக்ட்டும் வந்து வாங்கினேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஆக்சுவலா இந்த நைக்கா வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து நைக்கா பிங்க் சேல்ல வாங்கினேன். ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன். வீடியோ பண்ணணும்னு நினைச்சு என்னால வீடியோவே பண்ண முடியல. எண்ட் ஆஃப் தி டே சரி ஓகே இப்ப வீடியோ பண்ணிடலாம். அது வரைக்கும் இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணாம இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 பாக்ஸ் வந்து வாங்கினேன். உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ப்ரீமியமா ஒரு பேக்கேஜ் வரும்ல, ஒரு மாதிரி பிளாக் இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து லக்ஸரி அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அண்ட் இந்த அட்டை பாக்ஸ் மாதிரி வரும்ல, ஒரு மாதிரி கிரீம் கலர் அட்டை பாக்ஸ் மாதிரி, அதெல்லாம் நார்மல் ரேஞ்ச் ப்ராடக்ட், நம்மளுடைய ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டா தான் எல்லா பாக்ஸும் வந்தது. பட் அதெல்லாம் நான் ஓபன் பண்ணி லைக் ஒரே பாக்ஸ்ல வந்து அடுக்கி வந்து வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் இந்த வாட்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40,000 ரூபாய்க்கு 40,000 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு மட்டும் இல்ல, ஆக்சுவலா என்னோட மேக்கப்புக்கும் நான் இதை சேர்த்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனா எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு காமிச்சு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினேன், என்னென்ன ரிப்பீட்டடா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கிட்ட காமிக்க போறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். How pink sale be like? இதுக்கு இது ஃப்ரீயா, இதுக்கு இது ஃப்ரீயா. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அக்வாலாஜிக்காவோட சன்ஸ்கிரீன் தான் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இது காட்டுல ஒரு வாட்டி போட்டது தெரியாம இன்னொரு வாட்டியும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இது டெலிவரி ஆனது என்ன நினைச்சேன், சரி 1+1 போல, இது ஒண்ணு வாங்கினா இது ஒண்ணு வந்து ஃப்ரீ போல இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டேன். அப்புறமா போயிட்டு நான் வந்து காட்டுல செக் பண்ணும் போது தான் நான் 2 குவான்டிட்டி வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா வந்து என்னுடைய பாடி சன்ஸ்கிரீனுக்கு. ஆல்ரெடி நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் ஃபேஸுக்கு வந்து கரெக்டா நான் மினிமலிஸ்டோட சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்றேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச சன்ஸ்கிரீன். அண்ட் இப்போ புதுசா இது வரைக்கும் இந்த அக்வாலாஜிக்காவோட சன்ஸ்கிரீன் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ரிவ்யூ எல்லாம் பார்த்திருக்கேன். ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இதோட பம்பிங்கோட இங்க பாருங்களேன், இதோட இந்த பம்ப் பண்றது கூட ரொம்ப ஈஸியா இருக்கு. என்ன வரல இங்க பாருங்க. ஸோ இந்த பம்ப் பண்றது கூட இதுல நம்ம எடுத்து இப்படி சில இது எல்லாமே எப்படி இருக்கும்னா, சன்ஸ்கிரீன் வந்து நம்ம இப்படி எடுத்து வந்து கொட்டுற மாதிரி போர் பண்ற மாதிரி இருக்கும். அதை விட இந்த மாதிரி பம்பிங் வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருக்கு. இந்த சன்ஸ்கிரீனுமே வந்து நல்ல ரிவ்யூ இருக்கு, நல்ல ரேட்டிங் வந்திருக்கு. ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலியாவும் உங்க வந்து ஸ்கின் வந்து ஆகாம குவிக்கா அது வந்து ட்ரை ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் நானும் இது வாங்கியிருக்கேன். இந்த சன்ஸ்கிரீனோட ரேட் வந்து ஆக்சுவலி நான் வந்து வாங்கும் போது கூட கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சன்ஸ்கிரீன் வந்து வாங்கலாம். இப்போ மார்க்கெட்ல போயிட்டு சன்ஸ்கிரீன் பார்க்கும் போதே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த சன்ஸ்கிரீன் வந்து லைக் கொஞ்சம் நல்ல என்ன சொல்றது, ஒரு மாதிரி நல்லா இருக்கிற சன்ஸ்கிரீனா எப்படி சொல்றது, நல்லா எஃபெக்டிவா இருக்கிற சன்ஸ்கிரீன் வந்து ஒரு மாதிரி பியாண்ட் 500, 600, 700. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து நிவ்யாவோட சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட காஸ்ட் என்னமோ 800 ருபீஸ் வந்து இருந்துச்சு. சரி கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இந்த வாட்டி சன்ஸ்கிரீன் வந்து பார்க்கலாம் பாடிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது நான் பார்த்த அந்த அக்வாலாஜிக்கா வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் வந்து 449. ஆனா இது ரெண்டுமே நான் கார்ட்ல போட்டதுனால எனக்கு வந்து இதோட ஒரோட வேல்யூ வந்து எனக்கு தெரிஞ்சு 380 ருபீஸோ 400 ருபீஸ் என்னமோ எனக்கு வந்து வந்துச்சு. அண்ட் இந்த 2 சன்ஸ்கிரீன் நான் வாங்கினதுனால இந்த ஒரு ஃப்ரீபி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அக்வாலாஜிக்காவோட க்ளோ டூவி சன்ஸ்கிரீன் SPF 50+. இது மேபி டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது நம்ம ஈஸியா பவுச்ல போட்டு கொண்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே நான் யூஸ் பண்ணிட்டு இதோட முக்கியமா இந்த அக்வாலாஜிக்கா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு, எப்படி எனக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அடுத்த நைக்கா வீடியோல நான் சொல்றேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து எம்கெஃபைனோட நேட் & ரிச் சாக்கோ பாடி பட்டர். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர். ஆக்சுவலா இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 645. ஓகே, நான் லாஸ்ட் டைம் வாங்கின இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இயர்ஸ் கிட்ட இதோட எனக்கு இன்னொரு மாய்ஸ்சரைசரும் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு ஒரு 2 இயர்ஸ் கிட்ட வந்தது. நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணோம். ஆனா இதோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இருக்கும்.
நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் ஃபுல்லா இது ஒரு ஒரு கிளாஸ் பாட்டில் இந்த பாட்டில் ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் நான் இன்னமும் ஒரு வீக்குக்கு நான் ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்னு யூஸ் பண்ணியே எனக்கு ஒரு 1.5 இயர்ஸ் இது வந்தது. அது மட்டும் இல்லாம இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப அப்படியே சாக்லேட் அண்ட் காஃபி மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்மெல் வந்து ஒன்று வரும் பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். அதனால எனக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப பிடிக்கும். சரி அது காலி ஆயிடுச்சு, சரி இது இன்னொன்னு வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து நைட்ல வந்து கால் வலிக்குது, ஸோ காலுக்கு நம்ம ஏதாவது மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா வந்து இது பண்ணணும், மசாஜ் பண்ணணும்னா கூட இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே நல்லா இருக்கும். டக்குன்னு குயிக்கா ஸ்கின்லயும் அப்சர்வ் ஆகும். ஏன்னா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டுமே நம்ம கால்ல இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர். ஸோ அதனால நான் இது எனக்கு தெரிஞ்சு இது 2வது டப்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டப்பே எனக்கு 1.5 இயர்ஸ் வந்துச்சு. ஹோப்ஃபுல்லி இதுவே எனக்கு அடுத்து 1.5 இயர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இது வாங்கினதுனால எனக்கு ஒரு ஃப்ரீபி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி. ஸோ இதுல வந்து இதுல ஆக்சுவலா 3 ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒன்னு வந்து காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப் ஒன்னு. ஸோ இது வந்து காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப் அண்ட் வந்து இது வந்து காஃபி ஃபேஸ் வாஷ் ஒன்னு அண்ட் இது வந்து காஃபி ஃபேஸ் மாஸ்க். நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ரொட்டீன் பண்ணுவோம், லைக் ஸ்க்ரப் பண்ணி பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டு அந்த ஸ்கின் கேர் வந்து வீட்லயே பண்ணுவோம்ல. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேக் போட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்போல இந்த ஃப்ரீபி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா மேபி நான் இதுல இருந்து கூட வாங்குவேன். ஏன்னா பேசிக்காவே வந்து எனக்கு வந்து காஃபினா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சுடு காஃபி குடிக்க மாட்டேன். எனக்கு வந்து சூடா இருக்கிற காஃபி வந்து நான் சின்ன வயசுல இருந்து குடிச்சு பழக்கம் இல்ல. எப்ப இந்த கோல்ட் காஃபிலாம் வந்து சின்ன வயசுல நான் என்ன பண்ணுவேன், சூடா போட்டிருக்க காஃபியை வந்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நான் குடிச்சிருக்கேன். எங்க சின்ன வயசுல நான் ஒரு 8th படிக்கும் போது 7th படிக்கும் போதெல்லாம் அப்படி பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கெஃபே டே அப்புறம் வந்து ஸ்டார்பக்ஸ் கோல்ட் காஃபி இதை பத்திலாம் எனக்கு வந்து காலேஜ் போயிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியவே வரும். ஸோ ஆனா அதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு கோல்ட் காஃபினா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காஃபியோட அந்த ஸ்மெல் அந்த டேஸ்ட் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சூடா பிடிக்காது, சில்லுல இருந்தாதான் எனக்கு வந்து பிடிக்கும். அதனால இந்த காஃபி மாய்ஸ்சரைசரும் இந்த காஃபி ஃபிளேவர்ல இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் ட்ரை பண்ணிட்டு இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா மேபி இதுல ஃபுல் சைஸ் பேக்கும் நான் வந்து வாங்குவேன். ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால வாய் ட்விஸ்ட் ஆகுது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து கோசரெக்ஸோட மாய்ஸ்சரைசர். ஸோ தெரியும் நினைக்கிறேன், இதுதான் கோசரெக்ஸோட மாய்ஸ்சரைசர். நீங்க என்னோட ப்ரீவியஸான நைகா வீடியோல பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் இந்த கோசரெக்ஸ் பிராண்டோட ஒரு ரிவ்யூ இல்ல, அப்பதான் புதுசா வாங்கினேன் கோசரெக்ஸ் பிராண்ட்ல நான் மாய்ஸ்சரைசரும் ஸ்னேல் மியூசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரமும் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுல நான் வந்து மாய்ஸ்சரைசரை ஃபுல் டப் நான் காலி பண்ணிட்டேன். ஸோ அந்த மாய்ஸ்சரைசரை ரீஃபில் பண்றதுக்கு தான் இந்த லைக் நியூ பேக் இன்னொன்னு வாங்கியிருக்கேன். நான் முன்னாடி வாங்கினது கோசரெக்ஸ் மாய்ஸ்சரைசர்ல வித் ஹைட்ரோலிக் ஆசிட். இது வந்து அட்வான்ஸ் ஸ்னேல் 92 ஆல் இன் ஒன் கிரீம் அப்படின்னு வந்து இதுவுமே வந்து இதுல இந்த ஸ்னேல் கண்டென்ட் வந்து இதுல நிறைய இருக்கும். முன்னாடி வந்து வித் ஹைட்ரோலிக் ஆசிடோட வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி அந்த வந்து ஸ்னேல் மியூசின் வந்து சீரம் வந்து நான் இன்னுமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமே எனக்கு காலி ஆகல. இன்னுமே அரை பாட்டில் தான் காலியா இருக்கு. இன்னுமே எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் ஒரு 6 months வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எப்படி ஏன் நான் திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாய்ஸ்சரைசர் போட்ட பிறகு நல்லாவே மாய்ஸ்சரா இருக்கு. உங்க ஸ்கின் வந்து ரொம்ப சீக்கிரமா ட்ரை. எனக்கு பேசிக்காவே ரொம்ப ட்ரையான ஸ்கின், நார்மல் டு ட்ரை ஸ்கின். ஸோ என்ன போட்டாலுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கும்போது என் ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி வந்து ஆயிடும். பட் ஆனா இந்த ஸ்னேல் மியூசின் அந்த ஸ்னேல் சீரமும் நான் அந்த சீரம் வந்து நைட் யூஸ் பண்றேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து டேல யூஸ் பண்றேன். இதை யூஸ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் போட்டு நான் பவுடர் வந்து போட்டுட்டு போகும்போது எனக்கு என்னமோ ஒரு ஃபுல் டே என் ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரா இருக்கிற மாதிரி ட்ரை ஆகாத மாதிரி ஃபீல் பண்ணேன். சரி ஓகே இன்னொரு பேக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுவும் திருப்பி வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறமா இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இது மட்டும் இல்லாம நீங்க வந்து எப்பவுமே வந்து நைக்காவோ இல்ல வேற நிறைய ப்ராடக்ட்டும் நான் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், ஒரு 2-3 days முன்னாடி என்ன பண்ணுவேன், அது விஷ் லிஸ்ட்ல இருந்து எப்பெல்லாம் பாக்குறனோ எனக்கு எப்ப பிடிக்குதோ என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறனோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சிருவேன். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது சேல் வருதுன்னா அதுல வந்து பிரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் 500 rupees இருக்குன்னா அந்த சேல்ல வந்து அது 450 rupees 400 rupees அந்த மாதிரி வரும். அப்போ நான் வந்து அதை வந்து பர்ச்சேஸ்
பண்ணுவேன். இது வரைக்கும் நான் இப்பதான் அப்படிதான் நான் பண்ணியிருக்கேன். இல்ல அன்டில் அன்லெஸ் எனக்கு அர்ஜென்ட்டா ஏதாவது வேணும் அப்படின்னா டக்குன்னு போயிட்டு நான் கார்ட்ல போட்டு வாங்கிடுவேன். அப்படி இல்லன்னா அத நான் விஷ் லிஸ்ட்ல வச்சு அதுக்கப்புறம் அது பிரைஸ் ஏதாவது சேல் வந்துச்சு அப்படின்னா அத ரெடியூஸ் ஐ மீன் அந்த மணி ரெடியூஸ் ஆயிட்ட பிறகு நான் வந்து வாங்குவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க சேல்ல ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து எப்பயுமே வந்து மேனுஃபேக்சர் டேட்டும் அது எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சேல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிற பழைய ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க லைக் செல் பண்ணுவாங்க. ஸோ அதுல நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து ரேட் கம்மி பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்பவுமே நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அடுத்த ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் அதோட எக்ஸ்பைரி டேட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வாங்கினா லைக் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து இது சேம்பரோட காஜல் வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனா பக்கத்துலயுமே உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட பிக்சர் நான் வந்து போடுறேன். இந்த சேம்பர் வந்து இந்த நிறைய ரேஞ்ச் ஆஃப் இது இருக்கு. இதுல 200 இருக்கு, 300 இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி மிட் ரேஞ்ச். எனக்கு தெரிஞ்சு 300 250 என்னமோ. இதோட பிரைஸ் நான் என்னன்னு நான் போடுறேன். இந்த காஜல் வந்து நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5-6 வருஷமா யூஸ் பண்றேன். என்னோட பிரைட்ஸுக்குமே நான் இந்த காஜல் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக் போட்டாலே அது ஸ்மஜ் ஆகாது. நீங்க காலையில எப்படி போட்டீங்களோ ஈவினிங் அண்ட் நைட் வர வரைக்கும் அந்த காஜல் அப்படியே தான் இருக்கும். நல்லா திக்கா போல்டா ஒரு லைன் வந்து நல்லா 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 ஒரு டீப்பஸ்ட் பிளாக் கலர்ல உங்களுக்கு வந்து இந்த காஜல் வந்து வரும். ஸோ அதனால எப்பவுமே நான் ரீஸ்டாக் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ ஆக்சுவலி என்கிட்ட ஒன்று யூஸ்ல இருக்கு. என் மேக்கப் குவான்டிட்டிலுமே இது வந்து இருக்கு. என்னுடைய அந்த மேக்கப் குவான்டிட்டிலுமே இது இருக்கு. ஆனா இருந்தாலுமே சரி இன்னொன்னு எதுக்கோ ஸ்டாக் வாங்கி வச்சுப்போம். நீங்க எந்த தீர்ந்தாலும் சரி, நான் பிரைடுக்கு யூஸ் பண்றது தீர்ந்தாலும் சரி இதை வந்து ஸ்டாக் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொன்னு வந்து அடுத்து வந்து ரென்னி காஸ்மெட்டிக்ஸ்ல மிட்நைட் கோல் காஜல் வந்து மிட்நைட் கோல் பென்சில் வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா இது வந்து நான் முன்னாடி ஒரு வாட்டி வாங்கினேன். ஓகேங்களா, அது வாங்கும் போது என்ன ஆச்சு, இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வரைக்கும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து ஷார்ப்னர் வச்சு நம்ம வந்து சிவி யூஸ் பண்ணுவோம்ல. நான் கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இந்த பிளாக் கலர் இந்த காஜல் இருக்குல்ல, பென்சில் மாதிரி இருக்கும்ல, இது அப்படியே தனியா வந்துருச்சு. சோ எனக்கு அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு டிசப்பாயிண்ட். ஓகே நம்ம வந்து இது ஆக்சுவலா இதோட பிரைஸ் வந்து இதோட பிரைஸ் இஸ் அரௌண்ட் 450. ஆஃபர்ல ஏதோ 400 350 வாங்கிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது ஃபுல்லாவே யூஸ் பண்ணாம அப்படியே வந்ததுனால எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒண்ணு மட்டும் தான் எனக்கு டிசப்பாயிண்ட் ஆச்சே தவிர இதோட ஃபினிஷ்மே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவுமே வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மஜ் ப்ரூஃப் அண்ட் டீப்பஸ்ட் பிளாக் கலர் வந்து வரும். சரி ஓகே, மேபி அந்த ஒரு ப்ராடக்ட் எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வாட்டி வாங்கியிருக்கேன் நம்பி. மேபி இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு மேபி நெக்ஸ்ட் டைம் நான் இதை திருப்பி பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா இதோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இதோட உங்களுக்கு ஒரு ஷார்ப்னரும் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் 2 காஜல் வாங்கினேன் அப்படின்னா, ஒண்ணு வந்து நான் எனக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். என் பிரைட்ஸுக்கு என் வேண்டிட்டிக்குமே சில டைம் வந்து காஜல் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நான் எப்பவுமே ஸ்டாக் அப்ல வந்து வச்சுக்கிட்டே இருப்பேன். சரி ஓகே, எது வந்தாலும் காலி ஆயிட்டு இல்லாம இருக்கக்கூடாது, அந்த டைம்ல லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்ட்டு எப்பவுமே எல்லா ஸ்டாக்குமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து 2-3 காஜல் நான் வந்து எனக்கு பிடிச்ச பிராண்ட்ல வாங்கினா ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் வந்து யூஸ் பண்ணதுல எனக்கு இந்த 2 காஜல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணு வந்து இந்த ரென்னி காஸ்மெட்டிக்ஸோட ஒண்ணு, இது இந்த சேம்பர் வந்து எப்பவுமே எனக்கு ஆல் டைம் வந்து ஃபேவரட். அடுத்து வந்து இன்னொரு சன்ஸ்கிரீன் ஒண்ணு வாங்கியிருக்கேன். அந்த 2 போட்டது இல்லாம இன்னொரு சன்ஸ்கிரீன் வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா இது நான் வந்து இந்த அக்வாலாஜிக்கா ஃபேஸுக்கு வாங்கினேனா இல்ல பாடிக்கு வாங்கினேனான்னு எனக்கே தெரியல. இது ஃபேஸ் அண்ட் கிளீன் ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை சன்ஸ்கிரீன் கிளீன் ஃபேஸ் அண்ட் நெக். சாரி இதுதான் நான் பாடிக்கு வாங்கினேன். இது வந்து நான் ஃபேஸுக்கு வந்து வாங்கினேன். இந்த அக்வாலாஜிக்கா வந்து ஃபேஸுக்கு வாங்கினேன். ஆல்ரெடி உங்ககிட்ட மினிமலிஸ்ட் ஒன்று இருக்கு. பட் ஸ்டில் அதை திருப்பி ஒரு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறதுக்காக வந்து இந்த சன்ஸ்கிரீன் வந்து வாங்கியிருக்கேன் அக்வாலாஜிக்கா. இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது இதுதான் நான் பாடிக்கு வாங்கின சன்ஸ்கிரீன். இது வந்து விஷ் கேரோட சன்ஸ்கிரீன் பாடி லோஷன். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ ரேட் வந்து இதுவுமே அரௌண்ட் 499. நான் மேபி ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருப்பேன் 450 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே நான் வந்து நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் இந்த மாதிரி பம்ப் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ நான் சொன்னல, ஸோ சிலது எல்லாமே வந்து இப்படி கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக ஆகும். இதெல்லாம் இப்படியே பம்ப் பண்ணி நம்ம வந்து
கையில ஃபுல்லா மசாஜ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டுமே நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து ஹோப்ஃபுல்லி இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து மெப்ளினோட லாஷ் சென்சேஷனல் ஸ்கை ஹை மஸ்காரா. ஸோ இதுவுமே வந்து நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கும்னா என்னோட லேஷஸ் பேசிக்காக வந்து இது நான் பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கினேன். என்னோட லேஷஸ் பேசிக்காக ரொம்ப சின்ன லேஷஸ். ஸோ பார்த்தோன்னே வந்து எனக்கு வந்து நல்லா பெருசாக கர்வ்டா லேஷஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அது நேச்சுரலாக இல்லை. பட் ஆனால் இந்த மஸ்காரா நான் யூஸ் பண்ணும்போது நான் ஒரு ஸ்ட்ரோக் போட்டாலே நான் நல்லா லேஷஸை கேர்ள் பண்ணிட்டு, ஸோ இதை நான் ஒரு ஸ்ட்ரோக் போட்டாலே வந்து நல்லா எனக்கு ஒரு மாதிரி திக்கா இருக்கும். எனக்கு இன்னமும் ரியலாவே நல்ல பெரிய லேஷஸ் இருக்கிற மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் வந்து இது காமிக்கும். ஸோ அதனால நான் திருப்பி வந்து இதை ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது மஸ்ட் பை ப்ராடக்ட். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மஸ்காரா இது. அதனால திருப்பி நான் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல இது நைக்கா வீடியோ மட்டும் இருக்க போதில்ல. நான் இன்னொரு பிராண்ட்ல இன்னொரு ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸும் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து இதுல வந்து நான் ஷோ பண்ணிடுறேன். பிகாஸ் இது ரொம்ப பெரிய ஐ மீன் நிறைய ப்ராடக்ட் இல்லை, இன்னொரு தனி வீடியோவா போடுறதுக்கு. சரி இந்த வீடியோல இது காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து நான் தேகா காஸ்மெட்டிக்ஸ் ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து நான் வந்து ரெண்டு ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட். ஸோ இந்த லிப் மாய்ஸ்சரைசர் தான் நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த தேகாவோட பீட்ரூட் லிப் பாம் வந்து ஒரு குட்டி டப்ல நம்ம கையில எடுத்து அப்ளை பண்ற மாதிரி வந்து ஒரு டப்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரோல் ஆன்ல கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒரு 1.5 years 2 years நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி ரோல் ஆன் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா இதுல வந்து நிஜமாலே கோகோனட் ஆயில் வந்து ஸ்மெல் உங்களுக்கு வரும். லிப் பாம் அப்ளை பண்ணும்போது நிஜமான அந்த நேச்சுரலா ஒரு கோகோனட் ஆயில் ஸ்மெல் வரும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து வரும். அண்ட் இதுல பீட்ரூட் எந்த அளவுக்கு ஐ மீன் பீட்ரூட்டோட வாசனை வருதாலாம் தெரியல. பட் ஆனா இது பீட்ரூட் லிப் பாம். இதுல நிறைய கோகோனட் ஆயிலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை நீங்க வந்து சில டைம் பிளஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை சில டைம் நான் பிளஷ்ஷாவும் வந்து யூஸ் பண்ணிப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எனக்கு இன்னமும் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ ஈஸியாக இப்படி எடுத்து அப்ளை பண்ணிட்டு நான் வந்து ஆஃபீஸ்க்கோ ஒர்க்குக்கோ வந்து நான் வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எந்த ரொம்ப பெரிய ஒரு ஹார்மோ லைக் என் லிப்ஸ் வந்து பிளாக் ஆகுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப கிராக்கி ஆகுறது இல்லை ட்ரை ஆகுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால வந்து இது நான் வந்து இந்த சேஃபர் சைடுக்கு நான் வந்து 2 குவான்டிட்டி வந்து வாங்கிட்டேன். ஸோ அதனால வந்து சரி 2 வாங்கிக்கலாம். ஒன்று வந்து இது வந்து என் ஹஸ்பண்டும் நல்லாவே யூஸ் பண்ணுவார். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து யூஸ் பண்ணுவோம். சரி ஒன்று வந்து நான் வந்து வீட்டுக்கும் ஒன்று வந்து என் பேக்ல வைக்கிறதுக்கும் நான் வந்து வாங்கிட்டேன். இந்த மாதிரி 2 ப்ராடக்ட் வந்து தேகாலேருந்து லிப் பாம் வந்து வாங்கினேன். அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து இதுவும் தேகால எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் ஆலோவேரா ஜெல். இது வந்து மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை, எனக்கு பிடிக்காது மாய்ஸ்சரைசரா. பிகாஸ் இதுல ஒரு ஸ்மெல் வரும். இதுவுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்ட் காமிச்சிடுறேன். இது வந்து தேகா நேச்சுரல் ஸ்கின் கேர் ஆலோவேரா ஜெல். ஓகேங்களா? நேச்சுரல் நம்மளுக்கு ஆலோவேரா ஜெல் எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து இருக்கும். இது உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ இது வந்து அந்த நேச்சுரலான அந்த ஜெல் மாதிரி இருக்கும். ஆனா இதுல ஒரு ஸ்மெல் வரும். ஓகேங்களா? சோ நம்ம ஆலோவேரா ஜெல் எல்லாம் ஒரு ஸ்மெல் வரும்ல நேச்சுரல் ஆலோவேரா ஜெல்ல. சோ அது நான் வந்து இது ஒரு மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணனால முடியாது. பட் ஆனா நைட் டைம்ல ஓவர் நைட் மாய்ஸ்சரைசரா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் இதை போட்டு படு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது என் ஸ்கின் ரொம்ப ஒரு மாதிரி சப்பிளா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும் என் ஸ்கின் வந்து. ஸோ அதனால இது நான் இன்னொரு வாட்டி இது ஆக்சுவலி ஆல்ரெடி நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட 2வது டப். அண்ட் ஈவன் லைக் இது எனக்கு தெரிஞ்சு 2-3 வாட்டி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து தேகா காஸ்மெட்டிக்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். அண்ட் வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து இப்போ புதுசா வாங்கியிருக்கேன். இது வந்து தேகாவோட வைல்ட் பெரி பாடி வாஷ்.
சரி ஓகே இத வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி நான் வேற பாடி வாஷ் நெறைய யூஸ் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே காலி ஆயிடுச்சு. சரி ஒரு வாட்டி இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப நேச்சுரலா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது? நல்லா வாசனையா வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து இது நான் வாங்கி 1 1/2 மந்த்ஸ் மேல ஆச்சு. சரி இந்த வீடியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் யூஸ் பண்ணாமலே இருக்கேன். அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து அடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது வந்து பேர் அனாட்டமியோட அல்ட்ரா ஸ்மூத்னிங் மாஸ்க். உங்களுக்கு என் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பேர் அனாட்டமில தான் நான் வந்து இப்போ கரண்டா ஷாம்புவும் அதோட வந்து மாஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதுல நான் இதோட ஷாம்புவும் நான் வாங்கியிருந்தேன். பட் ஆனா அந்த ஷாம்பு ஆல்ரெடி யூஸ் பண்ண வந்து எடுத்துட்டேன். ஸோ சரி இதை காமிக்கலாம், அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து இப்போ என் ஹேருக்கு நான் நிறைய கலர் பண்ணியிருக்கேன். நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். என் ஹேர் ரொம்ப ட்ரையான ஹேர். ஓகேங்களா? ஸோ ஒரு மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நல்ல பாரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வந்து நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஸோ கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நான் ஒரு வாட்டி இதை வாங்கி யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சீரியஸாக சொல்றேன், நோ கோயிங் பேக். அவ்வளோ சூப்பரா இருக்கு. எப்பவுமே நான் ஒன்று காலியா ஒரு 1/2 பாட்டில் இருக்கும் போதே நான் திருப்பி இது ஸ்டாக் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க வாங்கி இதை ட்ரை பண்ணலாம். 2024 வந்து கம்மிங் டு அன் எண்ட். ஹோப்ஃபுல்லி லைக் உங்களுக்கு இந்த இயர் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2025க்கு நான் இன்னுமே வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்டா இருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணும், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் லைக் நிறைய பேரியர்ஸ் இருக்கும். லைக் அந்த ஷைனஸ் இதெல்லாம் உடைச்சு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. கண்டிப்பா நான் வந்து உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. டாடா, பாய்.